இன்றைய வேதவசனம் பிப்ரவரி 2. வேதத்துல 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. வேதத்துல ஆசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனா காணப்பட்டாரு. ஆனா அவரோட வாழ்க்கையில போக போக ஆண்டவருக்கு கொடுக்கிற இடத்த மற்ற மனிதர்களுக்கு கொடுக்கிறவரா அவர் மாறினால அவரோட லைஃப்ல நிறைய தோல்விகளை சந்தித்தாரு. இதே போலதான் நம்ம ஆண்டவரை அறிந்த காலகட்டத்துல ஆண்டவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம். எல்லா விஷயத்தையும் ஆண்டவருடைய பாதத்துல வைத்து நம்ம விண்ணப்பிக்கிறவர்களா காணப்படுவோம். ஆனா நாட்கள் போக போக என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆண்டவரோட இருக்கிற உறவு கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆகி அந்த இடத்துல மனிதர்களை கொண்டு வைக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவோம். ஸோ அப்படி அல்லாதபடி எப்பயுமே நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாராதான் இருக்கணும்? ஆண்டவரா தான் இருக்கணும். ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லா காரியங்களையும் அனுமதிக்கிறது இல்லை. ஆனா சிலரோட வாழ்க்கையில பார்க்கும்போது சில கஷ்டமான சூழ்நிலைகளை அனுமதிக்கிறாங்க. அனுமதிக்கிறதுக்கான காரணம் அந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய மகிமையும் விளங்கம் பண்ணும்படியாக தான் ஆண்டவர் அந்த காரியங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அனுமதிக்கிறாங்க. அதனால ஒருபோதும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல மனிதர்கிட்ட போய் அவங்க கிட்ட இருந்து நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகாதபடி அந்த நேரத்திலையும் ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து ஆண்டவர் இந்த சூழ்நிலைகளை மாற்ற வல்ல தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல நம்பி ஆண்டவருடைய நாமத்தை அந்த இடத்துல மகிமைப்படுத்துகிறவர்களா காணப்படுவோம். Thank you. Have a great day.